நம்மளோடங்க பிரதமர் நரேந்திர மோடி சரிங்களா, மோடி தாங்க மீண்டும் பிரதமர். குஷ்புக்கு பதிலாக பிரச்சாரத்தில் இறங்கிய நடிகர் சரிங்களா, நடிகர் சொல்லலாம், டைரக்டர் சொல்லலாம், யாருன்னா சுந்தர்ஜி சரிங்களா. ஏன்னா குஷ்பு அவங்களோட வீட்டுக்காரர் எப்படின்னா டைரக்டர் சுந்தர்ஜி சொல்லலாம், ஹீரோ சொல்லிட்டு போகலாம். அவருங்க வேலூர் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் சரிங்களா ஏசி சண்முகருக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டு நடிகர் சுந்தர்ஜி சரிங்களா பிரச்சாரம் செய்து உள்ளனர். அப்போதுதாங்க அவர் என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டுங்க இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஏன்னாங்க நடிகை சரிங்களா, அவங்கள எப்படின்னா நடிகை குஷ்புன்னு சொல்லலாம், வேறங்க முக்கியமாக பிஜேபியில் ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங்கில் இருக்குன்னு சொல்லலாம். அவங்க என்ன ஆச்சுன்னா அவங்களால வர முடியல, அதனாலங்க அவரோட ஹஸ்பண்ட் நடிகர் சுந்தர்ஜி ஓட்டு கேட்கறக்காண்டிங்க வேலூரில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் சரிங்களா, அவர் பேர் ஏசி சரிங்களா சண்முகத்துக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டு பிரச்சாரத்தில் இறங்கியுள்ள நடிகர் சுந்தரி சரிங்களா. அவருங்க நடிகர் சுந்தரி சரிங்களா, அவர் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறந்துடாமல் சரிங்களா, நீங்கள் எப்படின்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுற ஆளாக இருந்தால் கமெண்டில் ஓட் ஃபார்ன்னு சொல்லிட்டுங்க பிஜேபி போட்டுக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலூரிலங்க போட்டியிடும் பாஜக வேட்பாளர் சரிங்களா ஏசி சண்முகருக்கு ஆதரவாக ஓட்டு கேட்ட நடிகர் சுந்தர்ஜி சரிங்களா பிரச்சாரத்தில் இறங்கி உள்ளனர். அப்போது அவருங்க வேலூர் நல்ல வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தாமரைக்கு ஓட்டு போடுங்கள், மீண்டும் சரிங்களா மத்தியில் பிரதமராக மோடி ஆட்சியில் அமரவர் எப்படின்னா சொல்லியிருக்காப்புல. திரும்பி ஆட்சி உங்களுக்கு வேணும்னா மோடி ஆட்சியில் கண்டிப்பாக வேணும், கம்பல்சரி எப்படின்னா தாமரைக்கு ஓட்டு போடுன்னு சொல்லியிருக்காப்புல. தமிழகத்திலுங்க லோக்சபா தேர்தலுக்கான பிரச்சாரங்க நாளையோட முடியுது, இன்னைக்கு கூட முடிஞ்சுங்க. ஏன்னா இன்னைக்கு தேதி 17ஆம் தேதி, ஏப்ரல் 17ஆம் தேதிங்க பிரச்சாரம் டேட் எல்லாம் முடிஞ்சு. ஏப்ரல் 19ஆம் தேதி எப்படின்னா லோக்சபா எலெக்ஷன் வரப்போகுது சரிங்களா. இன்னைங்க எப்படின்னா ஒரு நாள் தான் உள்ளது. இன்னைக்கு தேதி ஏப்ரல் 17, நாளைக்கு ஏப்ரல் 18, மறுநாளுங்க எப்போ எலெக்ஷன் டைம் எப்படின்னா ஓட்டு போகிற டைம்கள் எல்லாம் வரப்போகுது. இதனாலங்க அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டு உள்ளனர். அந்த வகையில் தாங்க வேலூர் தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் ஏசி சண்முகத்திற்குங்க ஆதரிக்கும் சரிங்களா ஆதரித்து பேசிய நடிகரும் பாஜக நிறுவன குஷ்புவின் கணவராலும் சுந்தர்ஜி பிரச்சாரத்தில் எப்படின்னா ஈடுபட்டு உள்ளனர். அந்த வகையிலுங்க சுந்தர்ஜி இன்று சங்கரன்பாளையம் வேறங்க பாக்கலயம் வேற மண்டி விதி சத்துவசிரி ஆகிய பகுதிகளிலுங்க தீவிர வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டு உள்ளனர். அவருக்குங்க ஆதரவாக மண்டி விதியில் திரைப்பட இயக்குனர் நடிகரான சுந்தர்ஜி சரிங்களா பிரச்சாரத்தில் இறங்கி உள்ளனர் செய்தனர். அப்போதாங்க சுந்தர்ஜி சரிங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பிரச்சாரத்தில் ஏசி சண்முகம் ஒரு நல்ல வேட்பாளர், மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை பிறவரிடம் எப்படின்னா வர வேண்டும், அதுங்க வெகு சிலருக்கு தான் வரும். ஏன்னாங்க எப்படின்னா உதவி பண்ணுற பண்பாடு எல்லாத்துக்கும் கம்பல்சரி வராதுல்ல, அது எப்படின்னா ஒரு சில பேருக்கு தான் வரும். அது நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி அவருடைய வழித்தோன்றலாக ஏசி சண்முகம் பதவி இல்லாத போதே ஏராளமான நன்மைகள் செஞ்சிருக்காப்புல. அந்த பாஜக வேட்பாளர் சரிங்களா ஏசி சண்முகம் அவர் பதவிங்க இல்லாத போதே பல நன்மைகள் எல்லாம் செஞ்சிருக்காப்புல. கிட்டத்தட்டங்க 500 மெடிக்கல் கேம்ப்பு வேறங்க 2 லட்சம் பயணிகள், நூற்றுக்கணக்கான பேர் இதய அறுவை சிகிச்சை செய்ய எப்படின்னா உதவி பண்ணியிருக்காப்புல அந்த பாஜக வேட்பாளர் ஏ சண்முகம் அவர்கள். அவருங்க மக்களுக்காக மருத்துவ முகாம்களை நடத்தியுள்ளனர், ஏனென்றால் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தியுள்ளனர். கையில் அதிகாரம் இல்லாத போதே மக்களுக்குங்க பல்வேறு நன்மைகள் செய்து உள்ளனர். எனவே அதிகாரம் வந்தால் அவர் இன்னும் மக்களுக்கு பல நன்மைகள் செய்வார் என்று அவருங்க நம்புறாப்புல நடிகர் சுந்தர்ஜி அவர்கள் சரிங்களா. எத்தனையோ நடிகர்கள் நான் வேலை செய்கிறேன், ஏனிலும் ஏசி சண்முகம் மக்களுக்கு நல்ல உதவி செய்வார், இதனால தாங்க நானே அவருக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கேன் என்று சுந்தரி சொல்லியிருக்காப்புல. ஒரு நாளுங்க ஏசி சண்முகத்தை நான் கேட்டேன், சொத்து இருக்குமா, சும்மா இருந்து சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவருங்க எப்போ நடிகர் சுந்தர்ஜி கேட்டிருக்காப்புல. சொத்து உங்கள்கிட்ட தானே இருக்குது, சும்மா இருக்க வேண்டிய, சும்மா வீட்டில் நீங்கள் ஜம்முன்னு சாப்பிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணி கேட்டிருக்காப்புல நடிகர் சுந்தரி. அதுக்குங்க நான் அரசியலிருந்து இருக்கிறேன் என்று கேட்டேன். அதற்கு அவர் என்ன சொன்னார் சரிங்களா, என்னதான் கோடிக்கான பணம் இருந்தாலே நம்ம கையால் உதவி செய்யும் போது அந்த மக்கள் நன்றி சரிங்களா சொல்லும் போது அதை நாம் நேரில் பார்ப்பது யாருக்கும் எப்படின்னா கிடைக்கும், அந்த சந்தோஷங்க யாருக்குமே கிடைக்காத அந்த உதவி பண்ணுற மனசுங்க எப்படின்னா அப்போதுங்க எப்படின்னா அவங்க வாங்குற ஆளுப்பெல்லாம் சந்தோஷமாக இருந்துறாரு என்று சொன்னார்கள். இதனாலுங்க தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள், வேலூர் நல்ல வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தாமரைக்கு வாக்களிங்கள், மீண்டும் மத்தியில் பிரதமர் சரிங்களா மோடி ஆட்சியில் அமருவார், ஆகவே ஏசி சண்முகத்துக்கு வாக்களியுங்கள், ஓட்டு போடுங்க என்றனர். பாஜகவின் தேசிய செயற்குழு கம்யூனிட்டி உறுப்பினர் இருக்கும் நடிகை குஷ்பு சரிங்களா
லோக்சபா சரிங்களா தேர்தலை ஒட்டி பாஜக வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்த நிலையில் தான் கடந்த வாரம் திடீரென்று பாஜக தேர்தல் பிரச்சாரத்தை நீடித்துக் கொள்வதாக நடிகை குஷ்பு அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டனுக்கு எழுதிய கடிதத்தில் கூறியது, நன்றியோடு சோகத்தோடு இந்த கடிதம் மூலம் எப்படின்னா உங்களை அணுகிறேன். இந்த கடிதங்க யார் எழுதினாருன்னா நடிகை குஷ்புங்க பாஜகவோட தேசிய தலைவர் ஜே.பி. நட்டனுக்கு எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காருன்னா, நன்றியோடு சோகத்தோடும் இந்த கடிதம் மூலம் உங்களை அணுகிறேன். வாழ்க்கை என்பது கணிக்க முடியாது. நாம் நன்றாக இருப்பதால் உணரும் போது சில பிரச்சனைகள் வருகிறது. நானும் அத்தகைய நிலையை எட்டி உள்ளேன். 2019 டெல்லியில் துரதிர்ஷ்டமாக நடந்த விபத்தில் எனக்கு வலா எலும்பு சரிங்களா முதுகின் கீழ்ப்பகுதி உள்ள முறிவு ஏற்பட்டுள்ளது. இந்த காயங்க கடந்த 5 ஆண்டுகளாக என்னை துன்புறுத்துகிறது. தொடர்ந்துங்க சிகிச்சை எடுத்துக்கொண்டதால் குணமடைய நிலையில் இருக்கிறேன். பிரச்சாரம் என்பது நீண்ட பயணங்கள், நீண்ட நேரம் அமர்ந்து இருப்பது உள்ளிட்டவற்றை கொண்டதாக இருக்கும். இந்த 2 விஷயங்களுங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு தவிர்க்க முடியாது. இதனாலுங்க தற்போதைய தேர்தல் பிரச்சாரத்தில் என்னால் பங்கேற்க முடியாது என்று கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்ளன நடிகை குஷ்பு சரிங்களா. அதோ வேளையில் முக்கிய இந்த நேரத்தில் கட்சிகள் என்னால் பங்களிப்பு செய்ய முடியவில்லை என்று ஆழ்ந்த மனவர்த்தம் உள்ளது. இருப்பிலுங்க எனது வலைத்தள பக்கங்கள் மூலம் பாஜகவின் கொள்ளை செயல் திட்டங்களை மக்களிடம் எடுத்து செல்வது மூலம் தொடர்ந்துங்க பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை குஷ்புங்க பாஜக தேசிய தலைவருக்கு கருதியெல்லாம் எழுதியிருக்காங்க. உங்களிடம் ஊக்கம் வலுமாக நான் திரும்பி வருவதற்கான முயற்சி வலு சேர்க்கிறது. நான் குணமடைந்து விரைவிலுங்க திரும்பி வருவேன். மேலும் நம் பிரதமர் தொடர்ந்து 3வது முறையாக பங்கேற்பது காண ஆவலுடன் காத்திருக்கிறேன் என கூறியிருக்கிறாப்ல. லோக்சபா தேர்தலுங்க குஷ்பு பிரச்சாரத்தில் இருந்து திடீரென்று விலகிய நிலையில் அவர் கனவு சுந்தர்ஜி சரிங்களா தற்போது பாஜகவுக்கு ஆதரவாக சரிங்களா தீவிர பிரச்சாரத்துக்கு ஈடுபட்டு வருகின்றனர். மறந்துடாமல் இந்த நியூஸை பற்றி உங்களுக்கு கருத்துன்னு கமால பின் பண்ணிட்டு போங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் ஐடியும் தெரியும், அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த சந்திக்கலாம். தேங்க்யூ பாருங்க வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.